காவிரியில் தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடகத்திற்கு கண்டனம் தெரிவித்து சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையின்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்ததை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி சென்னை தலைமை செயலகத்தில் அவர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக எம்எல்ஏக்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் காவிரி நடுவர் மன்றம் 2007 அளித்த இறுதி தீர்ப்பையும் 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அவமதிக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்றார். கடந்த ஆண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியே தண்ணீர் பெறப்பட்டது என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முறையும் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருப்பதாக கூறினார். காவேரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவிரி நீரை பெறும் விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு அனைத்து கட்சியினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.